கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? புரிஞ்சது உனக்கு நீ கருணையும் இல்லை இவா. சிலர மாதிரி இன்னைக்கு கெத்தானவங்களடா நாங்க. 20 வருஷமா நாங்க கெத்து. பொட்டு வச்ச தந்த கோடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான சாதாரணமா வரலடா திமுக காரன். திமுக காரன்னா சாதாரணமா நினைக்காத நீ. முதல்ல தெய்வத்தை யாரும் நேரில் பார்த்ததுடா. அந்த மனுஷனா பிறந்து மக்கள் மனசுல தெய்வமா வாழ்ந்த அந்த வாசுதேவரையா வந்தா இடி இருக்கிற வானம் கூட ஒரு நிமிஷம் நில்லுவோம். சிந்தனைகளை உருவாங்க இந்த அறிமுகம் நிச்சயம் பயன்படும். இந்த சிந்தனைகளின் அடிப்படையிலான சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கைகளால் 6 குறிப்புகளை குடியரசு இதழில் பெரியார் எழுதினார். அவற்றை நான் சொல்லணும்னா, முதல்ல சமூகவியல், சமூக வாழ்வியல், ஒருவருக்கு ஒருவர் எவ்வித உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. 2வது, ஏழை பணக்காரன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் எல்லா பொருளும் பூமியும் எல்லாருக்கும் சரிசமமா இருக்கும். 3வது, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சகல துறைகளில் சமத்துவம் இருக்கணும். 4வது, சாதி, மதம், தேசம், வருணம், கடவுள் ஆகியன மனித சமூக ஒற்றுமை நிறுவனம். 5வது, அனைத்து மனிதரும் உழைத்து அதன் பயனை அனைவரும் சமமாக பயன்படுத்தணும். 6வது, யாரும் எதற்கும் அடிமையாகாமல் அவரவர் அறிவு, ஆராய்ச்சி, உணர்ச்சி, காட்சி ஆகியவற்றுக்கு இணங்கி நடக்க முழு சுதந்திரம் இருக்கணும். இதெல்லாம் உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான கருத்தியல். அதனாலதான் பெரியார் கொள்கை உலகளவிய கொள்கைன்னு சொல்றோம். இவ்வளவு முற்போக்கான கருத்தியல்களை 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே, அதுவும் பழமைவாதங்களும் மூடநம்பிக்கைகளும் நிரம்பி இருக்கிற மண்ணில பேசி மக்களை எழுச்சி பெற வச்சவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்கத்தை அவர் சாதாரணமா தோற்றுவிக்கல, உலகம் முழுக்க பயணம் செய்தார். உலகம் எப்படி இருக்குன்னு அனுபவமா உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு எடுத்து சொன்னார். தமிழ்நாடு தலை நிமிர்ந்துச்சு. அதனாலதான் அவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாருடைய உலக பயணங்களை சுருக்கமாக பட்டியலிட்டு சொல்லணும்னா, 1929 மலேசியா சிங்கப்பூருக்கும், 1932 எகிப்து, கிரீஸ், துருக்கி, ஜெர்மனி, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, போர்ச்சுகல், சோவியத் ரஷ்யான்னு
ஓராண்டு முழுக்க பயணம் செஞ்சார். அப்போ இந்த இங்கிலாந்து நாட்டில் ஜூன் 16 முதல் ஜூலை 6 வரைக்கும் பல்வேறு பகுதிகளுக்கு பயணம் செஞ்சார். இங்கதான் கம்யூனிஸ்ட் தலைவர் லெனின் எழுதின மதம் என்ற நூலை வாங்கினார். இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்லேவ்ல நடந்த கூட்டத்தில் பங்கேற்று பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்களுடைய துணைச்சலம் பேசினார். அந்த கூட்டத்தில் இருந்த நிறைய பேர் லேபர் பார்ட்டியை சேர்ந்தவங்க. அப்போ இந்தியாவில் நடந்துட்டு இருந்தது பிரிட்டிஷ் ஆட்சி. ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இங்க தொழிலாளர் நட்பு ஆட்சியை நடத்துறதா சொல்றீங்க. ஆனா இந்தியாவில் தொழிலாளர்களுக்கு விரோதமா ஆட்சி நடக்கிறதுன்னு வெளிப்படையா குற்றம் சாட்டினார். இந்த துணிச்சல் தான் தந்தை பெரியார். அதனாலதான் காலங்கள் கடந்தும் என்றென்றும் பெரியார்னு எல்லாராலும் நினைக்கப்படுகிறார். இன்னும் எத்தனை நூறாண்டுகள் கடந்தாலும் தந்தை பெரியார் தொடர்ந்து நினைக்கப்படுவார், போற்றப்படுவார். அவரது சமூகத்தில் விதைச்சது நாத்திகம் இல்லை, பகுத்தறிவு. அதனாலதான் நானே சொன்னாலும் உன் புத்திக்கு சரின்னு பண்றதை ஏத்துக்கோ, இல்லைன்னா விட்டுடுன்னு சொன்னார் தந்தை பெரியார். வெறும் நம்பிக்கைய கண்டிப்பா ஏத்துக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாத்தையும் கேள்வி கேட்டு சொன்னார். எல்லாத்துக்கும் விடையை கண்டுபிடிக்கணும், எதையும் லாஜிக்கா அணுகணும். இந்த அறிவியல் சிந்தனையை தான் பரப்பினார். அறிவியல் மனப்பான்மையை தான் அவர் விதைச்சார். இன்றைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் மாற்றங்களையும் இனி வரும் உலகம்னு தொலைநோக்கு பார்வையோடு சொன்ன சிந்தனையாளர் தந்தை பெரியார். பகுத்தறிவும் அறிவியல் காரணம் தந்தை பெரியார். காரணம் இது பெரியாருக்கான நிகழ்ச்சி. லண்டன்ல இருக்கேனா இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கேனா அப்படி ஒரு சந்தேகம். இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கு. இந்த அழகான, அவசியமான, அறிவுபூர்வமான, ஆக்கபூர்வமான நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சு பெருமைப்படுத்தி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். பெரியார் உலகமயமாகிறார். உலகம் மாறுட தன்மையை மதிப்பதாக மாறட்டும். நன்றி.
sir, giving us an